Hi friends, welcome to our channel Soy Vijay Sri's Kitchen. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறங்கறத பார்க்கலாம். இது வந்து வீட்லயே இன்ஸ்டன்ட்டா பால் திரிஞ்சு போச்சு. அதல ரெடி பண்ண பன்னீர் வச்சு அப்பவே பண்ணியிருக்கிறது இது. இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செஞ்சிருக்கங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு நான் அடுப்பில் பாண்ட்லி வச்சுருக்கேன். பாண்ட்லி நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய், ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ரெண்டுமா சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் வெண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 5 கிராம்பு, 2 ஏலக்காய் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்து கூடயே ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். அது வரைக்கும் இதை வதங்க விடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நான் 4 தக்காளியை ஸ்லைசஸாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 வெங்காயம், 4 தக்காளி. இப்போ இந்த தக்காளி கூடயே 8 இல்லைனா 10 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் விடாமல் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். சூடுலேயே அரைக்கக்கூடாது, மிக்ஸிக்கும் நல்லதில்லை, நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை. நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ அதே பாண்ட்லி அடுப்பில் வச்சுருக்கேன். மறுபடியும் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இப்போ இது கூட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். நான் குட்டி குட்டி ஸ்பூனில் தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் பட்டை மிளகா பொடி, 3/4 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்லா ஸ்பைசஸோட வாசனை வர வரைக்கும் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இது கூட நாம் வதக்கி ஆற வச்சு அரைச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி விழுதை இதையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் வதங்க விட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும். ஸ்பைசஸோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கியிருக்கு. இப்போ மிக்ஸி ஜார் அலம்பி நம்ம கிரேவி பதத்துக்கு டைல்யூட் பண்ணிக்கலாம். அதை இப்போ இது ஒரு கொதி வந்த உடனே இதில் நம்மக்கிட்ட இருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் பன்னீரை ஃப்ரை பண்ணலாம் இல்லை, அப்படியே தான் சேர்க்குறேன். இந்த
இந்த பன்னீர் வீட்டில் பால் திரிஞ்சு போச்சு. சரி அதை பன்னீராக பண்ணிடலான்னா அது ரெண்டும் கெட்டானா இருந்தது. பன்னீராகவும் வரல, பால் திரிஞ்சு போயிருக்கு, ஆனால் பன்னீராக வரல. சரி எலுமிச்சம்பழம் பிழியலான்னு பார்த்தா எலுமிச்சம்பழம் வாங்க போனால் எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் தம்பி ஒய்ஃபு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டாங்க, நல்லா பன்னீர் ரெடி ஆகிடுது. எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வந்தால் கூட லைட்டாக ஒரு டேங்கி டேஸ்ட் இருக்கும் பன்னீரில். இது உப்பு போட்டதுனால சுத்தமாக அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பன்னீர் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. நீங்கள் கூட எலுமிச்சம்பழம் கிடைக்கலன்னா கல் உப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பன்னீர் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே கொதிக்கட்டும். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் பன்னீர். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்தா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுது. சுட சுட சப்பாத்தி கூடயோ பூரி கூடயோ அதை சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். எலுமிச்சம்பழம் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். கல் உப்பு போட்டு பாலை திரித்து பன்னீர் பண்ணி பாருங்கள். எலுமிச்சம்பழத்தை விடவே நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.